சாமிலா நல்லா இருக்கிறீங்களாப்பா? எங்களுக்கு எந்த குறை கிடையாது. சரி இருந்தாலும் இத்தனை நாள் காலமாக தனித்தனியா வியாபாரத்துக்கு போனோம். எங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு தெரியல. பேசிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போய் வியாபாரமே எங்களுக்கு ஒண்ணும் சரியில்லை. அந்த சொத்து பிரச்சனை அதோட முடிச்சிட்டீங்க. அது அப்பவே மறந்துட்டோம். அதனால இதுக்கு மேல தனித்தனியா வியாபாரத்துக்கு போக கூடாது. நம்ம 3 பேர் ஒன்னா சேர்ந்து வியாபாரத்துக்கு போனோம். நம்ம எப்படி ஒரு தாய்க்கு பிறந்தோமோ, எப்ப அதுல இருந்து இது வரைக்கும் பிரியாம இருந்தோமோ, இனிமேல் நம்முடைய உயிர் உடல்ல இருக்க வரைக்குமே பிரிவு என்பதே இருக்க கூடாது. சரி, நாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம். நீ அன்னைக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. அதாவது அம்மா வந்து அதாவது அண்ணி வந்து நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. ஆமா, அந்த வேலை வெட்டியால கொஞ்சம் அதிகமா செய்ய முடியல. நான் கூட கூட இருந்து ஒத்தாசை செஞ்சு சீக்கிரமா சோறாக்கி நான் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த வெள்ளப்புள்ளா கோயில் இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்துருங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். ஏப்பா அது என்னதுமா தெரியலண்ணா, உன் மேல எனக்கு கொள்ளே ஆசைண்ணா. எனக்கு கூட பிறந்த அண்ணன், அப்புறம் பாசம் இல்லாம இருக்குமாப்பா? இத்தனை வரை காலமாக இல்லாத பாசம் உன்னை பார்த்தா என் மேல எனக்கு கொள்ளே ஆசைண்ணா. என் தம்பி மாதிரி பாத்தியா கொள்ள ஆசையா? அளவு கிடந்த ஆசை உண்டு. அண்ணனை கொள்றதுக்கான எங்களுக்கு ஆசை. பைத்தியார் யாராவது அப்படி செய்வாங்களா? எங்க போற அண்ணன் தம்பி இது வரைக்கும் எந்த தாய் வளர்ச்சி பிறந்திருக்க முடியாதப்பா. அப்பேறப்பட்ட உயிர் ஒரு 4 ஒரு 3 எத்தனை 4 3 7 ஆரம்பிச்சிச்சு. அவனுக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு. நேரமாவது நாங்க கோயில முன்னா அந்த விநாயகர் கோயில் உட்காந்துருக்கோம். சீக்கிரமா சாப்பாடு சீக்கிரம் வரணும். பார்த்து ஓரமா போங்க. அந்த பார்த்து அதாவது அந்த பள்ளம் எல்லாம் இருக்காதுக்குள்ள அங்கங்க போயிடாதீங்க. எந்த பள்ளம் இருந்தாலும் பல்ட் அடிச்சு நாங்க ஓடி போயிடுவோம். சரிப்பா, விநாயகர் கோயில் உட்காந்துருங்க. மொத்த விநாயகர் கோயில நான் வந்துடுறேன். எங்க அண்ணி மாசமா இருக்குது. ஆமாப்பா, நிறைய மாத கர்ப்பிணி. எத்தனை மாசமா இருக்குது? இது 10வது மாதம் ஆகுது. அண்ணா அண்ணி மாசமா இருக்குதாமா? நீங்க தான் இருக்கிறீங்க. சரி நடப்பு அண்ணா மறந்துடாத, நேராவது சீக்கிரமா வந்துரு. மறந்து வாரி வேற ஊருக்கான பூந்து போயிட போறீங்க. நாங்க போக மாட்டோம். அண்ணா நீ வந்துருவியா? நிச்சயமா வரப்ப என் பிள்ளைகளை விட்டு நான் இருப்பேனா? சரி நீ வருவல்ல? வந்துருவாரு அண்ணா வந்துருவாரு.
மன்னவா தெய்வபத்தினி, நீங்கள் போகிறேன் என்று சொல்கிறீர்கள். என்னைக்குமே எடுத்த வார்த்தைக்கு நான் போயிட்டு வர்றமான்னு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வந்து தம்பிமார்கள் என்ன கூப்பிட்டுக்கிறாங்க வியாபாரத்துக்கு, அதனால போறேன்னு சொல்றீங்க. போகிறேன் என்ற ஒத்த வார்த்தை சொல்லும் போது என்னுடைய மனசு படார் என்று வெடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதோ விடிய காலத்தில் நேரத்துல ஆகாத சகுனம் ஒன்று அங்கு ஆகிறது. ஆந்தை அலறுவது போல் தெரிகிறது, கோட்டான்கள் கூவது போல தெரிகிறது. சரி, இந்த ஆகாத சகுனத்தை எல்லாம் பார்த்துட்டு நீங்க போக வேண்டாம். அதனால இன்னைக்கு நீங்க வியாபாரத்துக்கு போவாதீங்க சாமி. அம்மா சகனவாறு இதெல்லாம் ஒரு பெரிதாக நினைக்க கூடாது. வீட்டு வெளியே வரும் பொழுது அதாவது வாசப்படியாடி இடித்தது, இன்று இருந்து நாளை வியாபாரத்துக்கு போலாம் இல்ல அப்படின்னு சொல்றேன். அம்மா எனக்கு முன்பதாக என்னுடைய உயிர்கள் 2 என் தம்பிமார்கள் 2 போய்விட்டார்கள். 5 சிறு வயது போல இன்னும் இருக்கிறார்கள். அதனால எந்த ஒரு ஆபத்து எனக்கு நேராது. நீ பல பத்திரமாக நான் போய் வருகிறேன். முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரும்போது கால் தடுக்கிறது நிலக்காலு. ஆமா, அதுக்கு நான் சொன்ன வார்த்தை கேட்கல. சரி, ஆகாத சகுனம் ஆகுறதுன்னு சொன்ன அதுவும் நீங்க ஏத்துக்கல. அது மட்டும் இல்லாம பொழுது விடிஞ்ச மாதிரியே எனக்கு தெரியல. இதோ நள்ளிரவு போல எனக்கு தெரிகிறது. அதாவது கூவன அதாவது கோழியாகப்பட்ட சேவலாகப்பட்டது, அதாவது பொய்க்கோழி மாதிரி எனக்கு தெரிகிறது சுவாமி. அதனால நீங்க இந்த வியாபாரத்துக்கு போக வேண்டாம், நீங்க நாளைக்கு போங்க சாமி. அம்மா தெய்வபத்தினி, அதாவது உன்னுடைய மனசு சரியில்லை. அதனால் மட்டும்தான் இது அதாவது கெட்ட இதெல்லாம் மனதில் போட்டு தம்பிமார் செய்தது என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இது சங்கடமாக நீ நினைக்கிறாய். அதெல்லாம் ஒன்றுமில்லை, உன் கணவனுக்கு ஒன்றும் ஆகாது. நான் போகிறேன். அப்படியா? ஆமா. பார்த்தீங்களா சுவாமி, மறுபடியும் நான் போகிறேன் என்று தானே சொல்றீங்களே தவிர நான் போயிட்டு வரணும் ஒரு வார்த்தை கூட சொல்லல சுவாமி. தவறி வந்து விட்டது. போய் வருகிறேன் சொல்வதற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்படியா? ஐயா நீங்க பதன நல்ல பதன பையா பதன பையா என்னதான் வார்த்தை சொன்னாலும் என்னுடைய வார்த்தை கேட்பது போல தெரியல. நீங்க தான் போய் தான் திருவேன் சொல்றீங்க. மகாராசனா போயிட்டு வாங்க. போகின்ற வழியில பதனமா போயிட்டு பதனமா வாங்க. உன்னுடைய அண்ணன் தம்பிமார்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க இருப்பதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஒரு ஆறோ குளமா வந்துச்சுன்னா குளமாக இருந்தால் அதுல நீங்க இறங்க வேண்டாம். அப்படியா? அதனால ஜாக்கிரதையா போயிட்டு பதனமா வாங்க. அம்மா கவலை வேண்டாம். நீயோ நிறைவாத கர்ப்பிணியா இருக்கிறார். நான் போய் வரும் வரைக்கும் நீ பல பத்திரமாக இருக்க வேண்டும். போயிட்டு வாங்க.
அண்ணா தம்பிமார்களே, இந்த மொத்த வெள்ளையார் கோயில் திராய் கோயில் தான் இருவரையும் உட்கார்ந்து சொன்னேன். நான் வரும் வரைக்கும் இங்கே இருக்கிறப்பா நான் சமையல் செய்து சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கண்ணன் தன்மையா என்ன செய்தாய் தெரியல. அவங்களும் சின்ன சின்ன பாடல்கள் போல, அதனால போய் பார்க்கலாம். அண்ணா தம்பி நீங்க வரும்னு சொல்லி பசியோட இருக்கிறோம்ப்பா. என்னப்பா செய்வது? உன்னுடைய தண்ணி ஆகிய நிறைவாத கர்ப்பிணி ஆகிவிட்டது. அப்படியே விட்டுட்டு வரலாமா? ஓ, சாப்பாடு செய்யறதுக்கு சாப்பாடு கொஞ்சம் செய்வதற்கு நேரம் ஆகிவிட்டது. அதனால சரி சாப்பிட்டீங்களாப்பா? இன்னும் ஏன்னா உங்களை விட்டு நாங்க சாப்பிடுவோமா? இத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஒன்னா வியாபாரத்துக்கு வரோம். ஒரு நாளாவது விட்டுட்டு சாப்பிட்டுருக்கோமா? ஓஹோ, அதனால சரிப்பா. இன்னைக்கு வந்து அந்த சிவனுக்கு உகந்த நாள். நானும் சிவனுடைய பக்தர்கள். அதனால சாப்பிடுறதா இருந்தா நான் குளிக்காம வந்து சாப்பிட மாட்டேன். அதனால கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. இத பக்கத்துல இருக்கிறவங்களுடைய இந்த ஆற்றில் இறங்கி நான் குளிச்சு விட்டு தண்ணி ஊத்திட்டு நான் வரேன்ப்பா. அப்படியா? பொறுமையாக இருங்க, வந்துடுறேன். என்னன்னா குளிக்கிறது, என்னன்னா தம்பிகளுக்கெல்லாம் சாப்பாடு தானே. நாங்க பசியோட இருக்கிறோம், நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி விடு, அண்ணன் குளிச்சிட்டு வரங்கிறாரு. சரி அண்ணா குளிச்சிட்டு வரங்க. சிவனை கோரி ஒரு தவம், அதாவது ஒரு பாடல் பாடி தவம் செய்யாம அந்த சிவபெருமானே நம்மளுக்கு குலதெய்வமா இருக்கிறாங்க. ஆமா. அப்ப இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா ஆபத்து வரும்? சரி, நீங்களும் பசி அதிகமா பசியா இருக்கிறோம். சரி விடு, உங்களுக்காக இன்னும் ஒரு நாள் மட்டும் அந்த ஆண்டவனை மனதில் நினைத்து மனசுல நினைச்சா போதும். சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணா எங்களுக்கு ஒரு ஆசை. என்னப்பா? இது வரைக்கும் எங்க அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. காலமாக மக்கள் சொல்லி சாப்பாடு எல்லாம் அவங்க தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. சரி, அதனால நான் என்ன சொல்றேன்னா, எங்க அண்ணி சாப்பாடு செஞ்சது எங்க கொடுத்து வைக்கிறீங்க. ஆமா, இந்த சாப்பாடு நாங்க சாப்பிடுறோம். எங்க அண்ணி கொடுத்தால சாப்பாடு, அந்த சாப்பாடு நாங்க சாப்பிடுறோம். சரி, ஆனா என் பொண்டாட்டி கையில இன்னும் நீங்க சாப்பிடுறதே கிடையாது. ஆமாப்பா, அதனால நாங்க கொண்டு வந்திருக்கிற சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க. அதுதான் தாய் பாசங்கிறது. உண்மைதானே? இத்தனை நாளாக சின்னஞ்சிறு குழந்தையில இருந்து வளர்ந்து வாலிபா வரைக்கும் அவளுடைய கையில பால் ஊட்டி சீராட்டி உங்களை வளர்த்து வாலிப செய்தா அந்த அண்ணி மறக்க முடியுமா? முடியாது. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை பாத்துக்கிட்டாங்க. அதனால எத்தனை நாள் ஆகுது கல்யாணம் நாள்ல இருந்து அண்ணி கையில நீங்க சாப்பிடல. சரி, சாப்பாட்டு இன்னும் சாப்பிடல. என்ன இது? என்ன நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன? சரி கொண்டா, உன்னுடைய மனைவியோட சாப்பாடு கொண்டா நான் சாப்பிடுறேன். அப்படியா? இது என் பொண்டாட்டி மகராசி. அது எங்க அண்டி இருக்கிற பாரு மகராசி. ஆஹா, சும்மா சொல்ல விளக்கு என்ன? இதுதான் என் பொண்டாட்டிக்கு அம்பா செஞ்சு வச்சிருக்கிறா. நீங்க சாப்பிடுங்க. ஏய் தம்பி, அண்ணி செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சாப்பிட்டே ஆகணும் தம்பி. சரி, சாப்பாடு நல்லா இருக்கு, மனமா இருக்குது, அருமையா இருக்குண்ணா. உன்னுடைய மனைவியா என்னுடைய மனைவியா? என்னுடைய மனைவியா தம்பியோட மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சது. அது என்னமோ தெரியலண்ணா. ஓஹோ, உங்களை பார்க்க எங்களுக்கு கொல்ல ஆசைனா. அப்படியா? ஆமாண்ணா, என் உயிர் அல்லவா, அதன் மேல அண்ணன் மீது அளவு கிடந்த பாசம். சரி பரவாயில்லை. சரி சாப்பிடலாமா? நீ சாப்பிடணும். நீ சாப்பிடுறது நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரி. ஒண்ணும் கொஞ்சம் நீங்க சாப்பிடணும். கொஞ்சம் அதாவது எங்க அண்ணி கொண்டு வந்த சாப்பாடு நாங்க சாப்பிடலாம் அப்படி எடுத்துட்டு போனேன். எங்க அண்ணி எங்க மேல இல்லப்பா, இது வரைக்கும் நான் சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு வாயாவது ஊட்டலினா என் மனசு சந்தோஷம் அடையாது. அந்த சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. பெரியவா நீயா? நான் அண்ணி கொண்டு வந்த சாப்பாடு அத்தனை நான் தான் சாப்பிட போறேன். வேறதான் சொல்ல இப்படியே ஒரு சரி சின்னவா, சின்னவனே அண்ணன் தான் ஆசைப்படுது இல்ல, நீ கொஞ்சம் சாப்பிடு. தம்பி மேல பாத்தியா நடுவனுக்கு என்னதான் இருந்தா நானு இன்னும் நாளைக்கு பெரிய மேலதான் ரொம்ப உனக்கு ஆசை. ஆமா, நடுவுல பிறந்தவன். அதனால எனக்கு கொடுக்கறது கேட்டா என் அண்ணனுக்கு நீ ஒரு வாய் கொடு, அவன் சாப்பிட்டு. எங்க இதுல குழம்பு ரசம் இருந்தது காணும். தம்பி அண்ணா பெரியவனே என்ன ஒரு வாய் சாப்பிடு. அண்ணா ஏன்டா என்னோட என்னமோ வெஸ்ட் பாக்குற மாதிரி இல்ல, பயந்துக்கிறேன். தம்பி இருடா. அண்ணா எப்பவுமே நீ தான் எங்களுக்கு விட்டுடுவேன், இன்னைக்கு நாங்க உனக்கு விட்டு விடுறோமே.
இது கரெக்ட் இது கரெக்ட் இது கரெக்ட் இது கரெக்ட் ஆமா ரைட் 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 பா என்னைக்கு இல்லாமல படிக்கு என் மீது இவ்வளவு அளவு கடந்த பாசமா நாங்க தான் சொல்றோம்ல அது என்னமா தெரியணும் உன் மேல எங்களுக்கு கொல்ல ஆசைமா இன்னைக்குதான் கொல்ல ஆசை எனக்கு. அப்படியா சரி பரவாயில்லை நீங்க சாப்பிடலாம் பரவாயில்ல அவங்க சாப்பாடு சரி அண்ணி சாப்பாடு நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க உங்க சாப்பாடு நான் சாப்பிடு 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 சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பாடு அருமை அருமை அருமையா இருக்குது சூப்பரா இருக்கும்ண்ணா கை பப்புவோம் ஆமா 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 சாப்பிடு 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 ஏய் சாப்பிடுறா டேய். ஏய் நீ சாப்பிடுற பெரியவனே என்னடா 2 பேருக்கு தான் இருக்குது. போதும் போதும் உன் புத்திக்கு அதே போதும் உன் புத்திக்கு அதே போதும் டேய், டேய், யார விக்காதடா. தண்ணி தண்ணி குடுறே. என்னன்னு தெரியல விக்கல இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருந்தா கூடப்பா அண்ணா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும் போக 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 சரியா போயிரும். அப்படியா? சாப்பிடு 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 இந்தா டேய். சாப்பிடு சாப்பிடு நல்ல மனசன் நல்ல மனசன் சாப்பிடு. நல்ல மனசன் என்னன்னு தெரியல சாப்பிடு 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 என்னன்னு தெரியல நெஞ்சு ஆனது எரிகிறதே என்னமென்று தெரியவில்லையே நெஞ்சு தம்பி எரியும் எரியும் தம்பி போ போ சரியா போ. போட்டா அப்புறம் அப்பண்ணா. சுப்பண்ணா என்னாச்சு என்னன்னாச்சு என்னன்னு தெரியவில்லை தலை சுத்துகிறது தலை சுத்துமா? நெஞ்சானது எரிகிறது ஐயோ தம்பி தம்பி ஏய், தண்ணி 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 குடுடா டேய் தம்பி ஏய், தண்ணி குடுடா. தண்ணி குடுடா. ஏய், தண்ணி. ஐயோ, தண்ணி குடுடா. தண்ணி. ஐயோ. ஐயோ. தண்ணி எரியுதுடா. இந்த நேரத்துல வந்து தண்ணி கேக்குறான் தண்ணிங்களும் குடுத்து போடுறா டேய். தண்ணி கொடுத்தா சத்தியமாக புடைச்சிடுவான் ஏய், சின்னவனே. ஏய், நெஞ்சு எரிகிறதுடா. கொஞ்சம் தண்ணி குடுங்கடா. தண்ணி தான் வேணும் தண்ணி கொடுக்கணும் தண்ணிக்கு இப்ப என்ன பண்ண போறோம்? தண்ணிக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா இவனுக்கு தண்ணி கொடுத்தா இவன் செத்து போயிடுவான் தண்ணி கொடுத்தா முளைச்சுக்க வேண்டாம். அதனால தொட்டி இருந்தா கொண்டுருவான் நான் ஒண்ணு கொடுத்துருவேன் அந்த ஒண்ணுக்கு அவனை கொடுத்துருவான் ஏ தம்பி ஆமாடா சரியான ஏய், யோசனை. சொத்து 2 பாகங்கடா நான் எடுத்து வரேன். ஐயோ, தண்ணி. எனக்கு பச்சை தண்ணி தாகமாரி தாகமாரி தம்பி ஏ சுப்படா சுப்படா என் அப்புசாமி குப்புசாமி கூட பிறந்த தம்பி பச்சை தண்ணி தாகமாரி தண்ணி கொண்டு கொடுங்கடா தம்பி தண்ணி குடுறா. தண்ணி குடுறா. தண்ணி கொண்டா ஏய் தண்ணி குடுறா. தண்ணி பாருடா இந்த செடியில் ஒன்றும் முடியவில்லையே எனக்கு நல்ல தண்ணி தாகமாரி தாகமாரி தண்ணி அப்புசாமி குப்புசாமி கூட பிறந்த தம்பி எந்த நெஞ்சு எல்லாம் எருகிறதே எருகிறதே தம்பி கொஞ்சம் முருடா தண்ணி தண்ணி தண்ணி. ஐயோ தம்பி கூட பிறந்த தம்பி பிறந்த தம்பி அப்புசாமி குப்புசாமி கூட பிறந்த தம்பி கூட்டு பாடு உண்டாமாடா உண்டாமாடா தம்பி தம்பி வாருடா என் நெஞ்செல்லாம் எரிகிறதே
எந்த உயிர் போகுதாடா போகுதாடா கொஞ்சம் தண்ணி விடுடா. ஐயோ என் உயிர் போகுது போகிறதே. ஐயோ ஐயோ கொஞ்சம் தண்ணி தண்ணி. ஐயோ இதுதான் தக்க சமயம். பிடிச்சு வச்சிருக்க ஒண்ணுக்கு குடுறா அவனுக்கு. இந்த ஒண்ணுதான் அவனுக்கு கொடுக்கணும். வேற தண்ணி கிண்ணி குடுத்துறாத. ஏ சின்னவனே ஏ என் உயிர் போகுது போல் இருக்கிறதா தண்ணீர் கொஞ்சம் குடுக்கடா. ஐயோ